மைக் செக். ஓகே, வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துக்கு ரிவ்யூவும் பண்ணிட்டேன். பட் அந்த ரிவ்யூ வீடியோ யூடியூப்ல போடுறதுக்கு முன்னாடியே மலையாளி ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிற இன்னொரு மலையாள படத்தையும் பார்த்துட்டேன். எடிட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மேபி இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வரலாம். சப்போஸ் வரலனா பேர் வித் மீ. ஒரு 5-6 வீடியோ இந்த மாதிரி கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதை அந்த டைம் கேப்பை கம்மி பண்ண பாக்குறேன். இந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா May 1 ஒர்க்கர்ஸ் டே அன்னைக்கு தான் மலையாளி ஃப்ரம் இந்தியா நிவின் பாலி படத்தை நான் பார்த்தேன். இந்த படத்தோட ரிவ்யூ சேனல்ல எப்போ எடிட் பண்ணி போட போறேன்னு எனக்கே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம் வேரியேஷனை குறைக்க ட்ரை பண்றேன். இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க டைம்ல May 1 ஒர்க்கர்ஸ் டே. சப்போஸ் இந்த வீடியோ இன்னைக்கே எடிட் பண்ணி போட்டிருந்தேன்னா எல்லாருக்கும் ஹாப்பி ஒர்க்கர்ஸ் டே. ரொம்ப லேட் ஆச்சுன்னா ரொம்ப சாரிங்க. பிலேட்டட் ஒர்க்கர்ஸ் டே விஷஸ் எல்லாத்துக்கும். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு மெசேஜ். எப்பவுமே சில சமயங்கள்ல கடுப்பான சுச்சுவேஷன்ல தான் உங்களோட லைஃப்ல ஒரு ராங்கான டெசிஷன்ஸ் நிறைய எடுப்பீங்க. அதனால உங்க லைஃப்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களுக்கே அறியாம நடந்திருக்கும். அந்த மாதிரி டைம்ல நான் பர்சனலா என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, அந்த சுச்சுவேஷன் வரும்போது படுத்து கம்ப்ளீட்டா தூங்கிடுவேன். கொஞ்சம் டைம் கேப் எடுக்கும். அந்த டைம் கேப் அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணாது. அந்த டைம் கேப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு திருப்பியும் ஒரு கடுப்பான சுச்சுவேஷன் வரும்போது அந்த டைம் கேப்ல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அந்த கடுப்பான மூமெண்ட்டை பாசிட்டிவா ரிவைவ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க தோணும். இந்த மாதிரி நிறைய கடுப்பு மூமெண்ட்ஸை இப்படிதான் நான் ஓவர் கம் பண்ணி வந்திருந்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கடுப்பான சுச்சுவேஷன் வரும்போது இந்த மெசேஜ் ஞாபகம் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்களேன். மலையாளி ஃப்ரம் இந்தியா ஆல் பரம்பில் கோபி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஜேர்னி தான் இந்த மலையாளி ஃப்ரம் இந்தியா படத்தோட ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் இந்த கேரக்டரோட ஜேர்னியை எப்படி காட்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கண்டிப்பா ஆடியன்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். அந்த கேரக்டர் ஜேர்னி முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட ரிலேட் பண்ற மாதிரி டார்க் காமெடி இல்லாம நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம அம்மா கிட்ட எப்படி பேசிப்போம், நம்ம அம்மா அதுக்கு எப்படி கவுண்டர் அட்டாக் கொடுப்போம், நம்ம அதுக்கு அந்த சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இந்த மலையாளி ஃப்ரம் இந்தியால எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு டைரக்டர்ஸ் செலக்ட் பண்ண கேரக்டர்ஸுக்கு கேஸ்டிங் ஒர்க் சூப்பரா போயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நிவின் பாலிக்கு அம்மாவா நடிச்ச கேரக்டரா இருக்கட்டும், அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் ஒருத்தர் இருப்பாரு அந்த கேரக்டரா இருக்கட்டும், அண்ட் நிறைய பொலிட்டிக்கல் விஷயத்த ரொம்பவே டீப்பா சொல்லி சில பொலிட்டிக்கல் விஷயத்த சட்டையர் பண்ணி காமிக்கலா ட்ரிவன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த டைரக்டர் லிஜு யாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜனகணமன அப்படின்னு பிருத்திவிராஜ வச்சு ஒரு சீட்டட் த்ரில்லர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கோர்ட் ரூம் டிராமா ஜானர்ல எடுத்த ஜனகணமன படத்தோட டைரக்டர் தான். அதுக்கும் இதுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டரை தாண்டி அவரோட பொலிட்டிக்கல் வியூஸ் ஜனகண மனல கொஞ்சம் டீப்பா சீரியஸ் மோட்ல சொல்லியிருப்பாரு. பட் இதுல அவர் ஹேண்டில் பண்ண ஜானர் பாத்தீங்கன்னா ஹியூமரை எடுத்திருக்காரு. ஸோ அதுல முடிஞ்ச அளவுக்கு காமிக்கலா அந்த பொலிட்டிக்கல் வியூஸை சும்மா அப்படி தள்ளிச்சு விட்டு போறாரு. அதுவும் இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஸ்கிரீன் பிளேல யூஸ் பண்ணியிருக்காரு. பட் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனையாச்சுன்னா இதே மாதிரி ஒரு ஜான்ரால வந்த படம் தான் டங்கிங்கிற படம். இதுலயுமே ஒரு பொலிட்டிக்கல் வியூவை ராஜ்குமார் ஹிரானி அவர் ஸ்டைல்ல காமிக்கலா கொண்டு போயிருப்பாரு. அந்த ஸ்கிரீன் பிளே ஸ்டைல் ரொம்ப அவுட்டேட்டடா இருக்கு அப்படின்னு மேஜர் ஆஃப் த ஆடியன்ஸ் படம் பார்த்தவங்க சொன்னாங்க. பட் அந்த மிஸ்டேக் இந்த படத்துல டைரக்டர் லிஜு பண்ணல. எந்த அளவுக்கு காமிக்கலா போதோ அந்த அளவுக்கு பொலிட்டிக்கலாமே அந்த ஒரு ஹார்ட் கோர் எமோஷனும் கன்வே ஆகுது. அண்ட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே, அதாவது ஸ்கிரீன்ல ஒரு 4-5 பேர் பின்னாடி பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா இருந்தா கூட அவங்க பண்ற விஷயத்த நோட் பண்ணா கூட இப்படி எல்லாம் நடந்திருக்கேன் நம்ம லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறோம். அப்படி ஃபீல் பண்ண வைக்குதுன்னா அவங்க அந்த சீனை சூப்பரா ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு சீனுமே ஸ்டேஜிங், ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பின்னி பெடல் எடுத்திருக்கு. சினிமோட்டோகிராஃபி எக்ஸலண்ட் ஒர்க். மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜேக்ஸ் பிஜாய் சூப்பரா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் நான் தியேட்டர்ல தான் நான் பாக்குறேன். எல்லா சாங்ஸுமே
பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் தியேட்டர்ல சூப்பரா இருக்கு. அதுவும் அந்த சிச்சுவேஷனை சூப்பரா ஹேண்டில் பண்ணி நடுவுல மாண்டேஜை வச்சு அதுலயும் வந்து சீன்ஸ் அப்ளை பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணுவதும் ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஒர்க்குன்னு சொல்லுவேன். இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை பிடிச்சி நான் டிராவல் பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து இந்த படம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே இருக்கும். அப்கோர்ஸ் நிவின் பாலி நடிச்ச கோபிங்கிற கேரக்டர் பிடிச்சதான் டிராவல் பண்ணுவோம். பட் இந்த கேரக்டர் இதெல்லாம் எதுக்கு பண்ணுது, தேவையில்லாம இந்த பிளாட் எதுக்கு ஓப்பன் ஆகுது, இவங்க இந்த இதுதானே படத்தோட மெயின் பிளாட், இதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணி கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கலாமே, என்ன சம்பந்தமே இல்லாம இந்த சீன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி படம் பார்க்க அதாவது ஸ்டார்டிங் பார்க்கறதுக்கு நடுவுல வந்து காமிக்கல் ரிலீஃபா வந்து நிறைய இது இருந்தாலும் இந்த மாதிரி நோட் பண்ணி பார்க்கும்போது ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சில பிரேக்ஸ் வந்து எடுத்திருக்காரு. லூசன்ஸ்ன்னு சொல்ல முடியாது இதை. ஸோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்குறவங்களுக்கு எனக்கு என்னது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். பட் அந்த அப்படி இருக்கிறவங்க இந்த படத்தை 2வது தடவை பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஓ இது அதோட மேட்ச் ஆகுது, ஓ இதுக்காக தான் அது இது வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் ஃபீமேல் லீடா என்ன கணக்குன்னு தெரியல, அனஸ்வரா வந்து கிருஷ்ணாங்கிற ஒரு ரோல்ல நடிச்சிருப்பாங்க. ஏதோ காமிக் ரிலீஃப்க்கு சும்மா காமெடிக்கு மட்டும் ஒரு ட்ராக் இருக்குது, லவ் ட்ராக் மாதிரி அப்படின்னு சொல்லி ஏதோ திணிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த கேரக்டர் ரோலு. ஸோ அந்த ஒரு பெரிய நெகட்டிவ் மட்டும்தான் இந்த படத்துல எனக்கு பர்சனலா தெரிஞ்சு. மற்றபடி இந்த படத்துல நெகட்டிவ்னு எனக்கு பெருசா தெரியல. முக்கியமா டியூரேஷனை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்டு பழைய கிளீச்சேவான ஒரு ரிவ்யூவில் ஒரு நெகட்டிவாக சொல்லணும்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து வேற மாதிரி இருக்கு, ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த ஒரு பிரச்சனை இந்த படத்துல நோட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். மற்றபடி இந்த படத்துல பெருசா எனக்கு பர்சனலா எந்த ஒரு நெகட்டிவ்ஸுமே தெரியல. ஷோ ஸ்டீலர் யாருன்னு கேட்டீங்கன்னா நிவின் பாலி. எனக்கு மூத்தோனுங்கிற ஒரு படம் வந்து பார்த்தாங்க, தியேட்டர்லயும் பார்த்தேன், ஆன்லைன்லயும் பார்த்தேன். அந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரெகக்னேஷன் எங்கேயுமே கிடைக்கல. சூப்பரான ஒரு படம். இன்னும் நீங்க பாக்கலன்னா மூத்தோனை ட்ரை பண்ணி பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு படத்துல. அண்ட் நிவின் பாலிய இப்போ வந்த எந்த படத்துலயுமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நிவின் பாலிக்கு ஒரு கம்பேக் மூவியா அமையும் அப்படின்னு பார்த்து முடிக்கும் போது எனக்கு தோணுச்சு. பட் நேச்சுரலி அது ஒரு டிசாஸ்டர் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அவர் கை கொடுக்குன்னு நம்புறேன். இந்த படம் பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா மறக்காம நிவின் பாலி அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் லிஜு, மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாய் அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் தியான். நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு, அவன் செய்யறது அவனுக்கே அது தப்புன்னு தெரியாதுங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. தியானோட ஆக்டிங் பத்தி வருஷங்களுக்கே சேஷம் அப்படிங்கிற படம் ரிவ்யூலையும் நான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மலையாளி ஃப்ரம் இந்தியால தியான் கிட்ட இருந்து. சொல்ல போனா அவர் ஒரு டைரக்டரும் கூட. அந்த இந்த படத்துல சொல்ல வந்த ஒரு சின்ன ஸ்பாய்லரா இருந்தாலுமே சொல்றேன், சொல்லாம இந்த படத்துல ஒரு பயோபிக்கான ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க தியேட்டர்ல. நான் பிராட்வே சினிமாஸ்ல ஸ்கிரீன் 3ல பார்த்தேன், சப்டைட்டில்ஸ் போட்டிருக்கு. புக் மை ஷோல சப்டைட்டில்ஸ் இல்ல, பிராட்வே சினிமாஸ்ல மென்ஷன் பண்ணலைன்னா ஐயோ இல்லையே அப்படின்னு போகாதீங்க. சப்டைட்டில்ஸ் போடுறாங்க. இந்த படத்தை வந்து தியேட்டர்ல வெல்கம் பண்ணுங்க. இந்த மலையாளி ஃப்ரம் இந்தியாக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 75 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. மலையாளி ஃப்ரம் இந்தியா, திஸ் மூவி டீச்சஸ் மீ எவ்ரி ஒன்ஸ் பர்பஸ் இன் த லைஃப். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க. என்ன சம்பந்தமே இல்லாம சொல்லுவேன். அந்த ஸ்கிரீன் அதை விஷுவலைஸ் பண்ண விதம் சூப்பரா, அதை விஷுவலைஸ் பண்ண விதம் ரொம்ப ஒரு பிரில்லியன்ட்.